செம்மை நலம் அறியாத சித்தரனோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவகை ஏற்றுவித்த அம்மை எனக் கருளியவார் ஆர்பெறுவார் அச்சோவேன்னு அச்சோபதிகம் பாடுறது. அது நம்ம இனிமே தான் பார்ப்போம் திருத்தாசகத்தில். நம்ம திருவம்பாவையில் இருக்கோம், 5 பாடல்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போது சிவ தத்துவம் சீரியதுன்னு ஏற்றுக்கோ, பாவையே பெண்ணே எழுந்துருன்னு பாடுறது அந்த 5வது பாடல். இப்போ நம்ம 6வது பாடலை பார்க்கலாம். மானேனி நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உண்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கேறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணைப்பாடு ஏலோர் எம்பாவாய். அப்போ கோன்னா அரசன், எல்லாருக்கும் உரிய அரசனை பாடுவோம், இல்லை கோட்பாடை ஏற்றுக்கோ, இப்படி 2 பொருளாகவும் அது வரலாம். அப்போ நாளை நானே வந்து உங்களை எழுப்புவேன்னு சொன்ன பெண்ணே, நீ நேற்று சொல்ல வெக்கமில்லாமல் எத்துக்களை விட்டுட்ட, இன்னும் விடியலையா? விண்ணுலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் மற்ற உலகத்தவரும் அறிஞ்சு கொள்ள முடியாத மகாதேவன் வலிய வந்து எங்களை காப்பாற்றி அடிமை பூண்டு கொண்டு அருளிருக்கான். அவனுடைய மேலாம் திருவடியை நாங்கள் பாடிண்டே வரோம். எங்களுக்கு உன் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டியா? உன் உடல் அன்பில் குழஞ்சு உருகாதா? அப்படி நீ உன் வாய் தரவாய் ஊனே உருகாய், உன் ஊன் தான் உருகாதா? இத்தகைய புள்ளிய பான்மை அலாதியாக உன்னுடையது போல் இருக்கு. வந்திருக்கின்ற எங்களை முன்னிட்டாது இறைவனை புகழ்ந்து பாடு. பாவை போன்ற பாங்கியே பக்தி மதி ஒருத்திக்கு இத்தகைய பாங்கு பொருந்தாது அப்படின்னுட்டு கோட்பாடை ஏற்றிக்கோ, இதை எண்ணிப்பாருன்னுட்டு அந்த தோழிகள்லாம் வந்து அழைக்கிறதா வரக்கூடியது இந்த பாடல். அடுத்து 7வது பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா எண்ணா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய் எண்ணானை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வண்ணஞ்சம் பேதையர் போல் வாளா கிடத்தியால் எண்ணே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். அப்போது இவையும் சிலவோ பல அமரருங்கிறாங்க. இன்னும் உன்கிட்ட இந்த மாதிரி இயல்புகள் உன்கிட்ட இருக்கா? தேவர்கள் பால் பலரால் நினைக்கற்கரியவனும் ஒப்புயர்வற்றவனும் பெரும் சிறப்புடையவன் அந்த சிவபெருமானை எழுந்தருளி வரத்துக்கு அடையாளமாக காலம் ஊதர ஒளி கேட்டோன்னு சிவான்னு வாய் திறப்பியே தென்னான்னு அவன் பெயரை சொல்கிறதுக்கு முன்னையே தீயிலிட்ட மெழுகு போல உருகுவியே மனசு. அப்படிப்பட்டவளா உன்னுடைய முன்னிலையில் எனக்கு இனியவன்னும் என் அரசன்னும் இனிய அமுதன்னும் நாங்கள் எல்லாரும் தனித்தனியே சொல்லின்னு இருக்கோமே, அப்படியெல்லாம் கேட்டும் இன்னும் உறங்கின்னு இருக்கியா? கல் நெஞ்சத்தை உடைய அறிவெளிகள் போல நீ உணர்ச்சியற்று கிடக்கிறியா? வண்ணஞ்சம் பேதையர் போலுங்கிறாங்க வார்த்தை. அப்போது பேதையா போல நீ வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கியா? நித்ராதேவியின் தன்மைதான் இத்தகையதோ தெரியலையே அப்படின்னுட்டு வருது இந்த பாடல். அடுத்த பாடல். கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் எழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழீது என்ன உறக்கமோ வாய்திரவாய் அழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். அப்போது கோழிகள் கூவுறது உனக்கு கேட்கலையா? பறவைகள் ஒழிச்சு 7 வித இசை போல நாதம் செய்யறதே, வெள்ள சங்குகள் முழங்கிறதே, உவமையில்லாத பரஞ்சோதி உவமையில்லாத கருணை கேழில் பரஞ்சோதி, அதாவது உவமை கேழில்ன்ற வார்த்தையே பலவாறு வருது. உவமையில்லாத மேலாத பரம்பொருள் இத்தகைய சிவனை நாங்கள் பாடின்னு இருக்கோம், இதெல்லாம் உனக்கு கேட்கலையா? நீ வாழ்ந்துட்டு போ, இதுவும் ஒரு உறக்கமாக என்ன? இதை கொஞ்சம் எடுத்து சொல்லு, கேட்போம். கருணைக்கடலான சிவனிடத்தை அன்பு வைக்கிறதுல இந்த முறை தான் இருக்கா? பிரளயத்தில் அனைத்தும் ஒடுங்கி எஞ்சி இருக்கிறவன் அவன் ஒருத்தன் தானே. அவன் உமாதேவியின் சமேதன் இல்லையா?
அத்தகையவனுடைய மகிமையை பாடுறோம் தோழி, நீ ஏற்றுக்கோ, ஓர்ந்து பாருன்னு வருது பாடு. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.